நம்மளுடைய கெஸ்ட் வந்து நல்ல ஒரு ஸ்வீட் ரெசிபியோட தான் வந்திருக்காங்க. ஸோ என்ன பண்ண போறாங்கங்கிறத பார்க்கலாம். லெட்ஸ் வெல்கம் பானு. வணக்கம் பானு. வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? அரேபியன் ஸ்டைலில் வந்து ஷீர் குருமா பண்ண போகிறோம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு தேவையானது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க. நான் வந்து மணலிலேருந்து வரேன். என் பேர் வந்து பானு. நான் பியூட்டிஷியனாக இருக்கேன். ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு 6-7 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, வெரி குட். போய் பண்ற மாதிரியா இல்லை நீங்க பார்லரே வச்சிருக்கீங்க? பார்லர் வச்சிருக்கேன். ஓகே. வெளில போயும் சர்வீஸ் பண்ணி தரேன். ஓகே, சரி. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? ஷீர் குருமா. ஷீர் குருமா செய்யறதுக்கு தேவையானது என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. ஷீர் குருமா செய்ய தேவையான பொருட்கள்: சேமியா 1 கப், கண்டன்ஸ் மில்க் 1/2 கப், சர்க்கரை தேவையான அளவு, பாதாம் 1 டேபிள் ஸ்பூன், பட்டை சிறிய துண்டு, நெய் தேவையான அளவு, பால் 1/2 லிட்டர். ஷீர் கோர்மா செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்றதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் நம்ம கீ ஆட் பண்ணிக்கலாமா? ஓகே. சேமியா மட்டும் இப்போ வறுக்கணும். இந்த லைட்டா கலர் மாற வறுத்துக்க போறோமா? ஆமா. ஓகே. இந்த அப்படியே வறுத்துட்டே பேசுவோமா நம்ம? எப்போ வந்து சமைக்க ஆரம்பிச்சிங்க, எப்போ கற்றுக்கிட்டீங்கன்னு? நான் வந்து ஸ்கூல் டைம்லேருந்து சமைக்க கற்றுக்கிட்டேன். பாட்டி வீட்டில் இருந்ததுனால குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் நிறைய. பாட்டி செய்கிறதெல்லாம் பார்த்து பண்ணுவேன் நான். அது அப்படியே காலேஜ் போகும்போது அப்படியே கண்டினியூ ஆச்சு. ஓகே. ஸோ எல்லாமே பண்ணுவேன். தெரியாத டிஷ்லாம் யூடியூப் பார்த்து பண்ணுவேன். ஓகே ஓகே. பாட்டிக்கு ஸ்பெஷல் ரெசிபிஸ் அந்த மாதிரி ஏதாவது கற்றுக்கிட்டு இருக்கீங்களா? பாட்டி அவங்க வந்து மரவள்ளி கிழங்குல வந்து புட்டு செய்வாங்க. அதெல்லாம் நீங்களும் பண்ணுவீங்க? நான் பண்ணுவேன். ஓகே, வெரி குட். இப்போ நான் பண்ணுறேன். இப்போ இது வறுபட்டுருது இல்லைம்மா? இன்னும் கொஞ்சம். சரி. ப்ரௌனா. அதெல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா? இப்போ ஆல்மோஸ்ட் அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் வீட்டில் அது பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன் பசங்களுக்கு. அதெல்லாம் பண்ணுவேன். அதெல்லாம் குக்கிங்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் தான். ஓகே ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு டிஷ் ட்ரை பண்ணியிருப்பீங்கல்ல, கத்துண்டு ட்ரை பண்ணி பார்த்துருப்போம். சில சமயம் சொதப்பெல்லாம் வந்திருக்கும், சில சமயம் நல்லாவும் வந்திருக்கும்ல. அந்த மாதிரி ஏதாவது ஞாபகம் இருக்கா? பிரியாணி. பிரியாணி ஃபர்ஸ்ட் டைம் சொதப்பெல்லாம் தான் வந்தது. குறைஞ்சு வந்துருதா இல்லைன்னா வந்து? அப்படிதான் வந்தது. இப்போ வந்து பர்ஃபெக்டா இருக்கும். ஓகே, வெரி குட். இப்போ பிரியாணிக்கு உங்களை மிஞ்ச ஆளே இல்லை. செம்மையா இருக்கும். இப்போ பர்ஃபெக்டா. ஓகே. அது நீங்க சாப்பிட்டு பார்த்தா சொல்லணும் எப்படி இருக்கும். ஆமா, கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் இது சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது கொஞ்சம் தெரிஞ்சாலே தெரிஞ்சிடும் நான் எப்படி சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர் வறுக்கும் போதே தெரிஞ்சிருமா அவங்க சமைப்பாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. அந்த கரண்டி பிடிக்கிறதுலே கண்டுபிடிச்சிடலாம் நாம. இப்போ சேமியா வரப்பட்டிருக்கு. இது எடுத்து வச்சிட போறோமா? இப்போ வந்து முந்திரி பருப்பையும் வறுத்து எடுத்துக்கலாமா? மறுபடியும் கீ போட்டுக்கலாம் கொஞ்சம். ஓகே. பட்டை போட்டுக்கலாமா? பட்டையும் இதுலயே போட்டு போட்டுக்கணும். எவ்வளோ போடணுமா? இப்போ 1/2 லிட்டர் தான் நம்ம பால் எடுத்திருக்கோம். அப்போ எவ்வளோ? சின்ன பட்டையா போட்ட போதும். ஒரு துண்டா போட்டா போதும். ஓகே, அவ்வளோ போட்டா போதும். ஒரு 1/2 லிட்டர் பாலுக்கு ஒரு சின்ன பீஸ் பட்டை போட்டுக்கோங்க நீங்க. இப்போ பாதாம் சேர்த்துக்கிறோம். இது கொஞ்சம் இது தனியா வறுத்து எடுத்து வைக்கணுமா இல்ல பாலும் இதுலயே விட்டு? இல்ல தனியா எடுக்கணும். இது தனியா வறுத்து எடுத்து. அப்ப நம்ம அந்த பால்ல வெந்தா தானே இந்த பட்டை வாசனை? பால் லாஸ்டா போடணும். இல்ல வேண்டாமா? ஓகே. இது இன்னும் கொஞ்சம் நல்லா பிரவுன் ஆகணும். ஓகே. இப்போ இதுல முந்திரியும் சேர்த்துக்கலாமா? முந்திரி வேணாம் மேம். முந்திரி வந்து சேர்க்கறது இல்ல. பாதாம் மட்டும் தான். சரி, ஓகே. இப்போ வறுபட்டுறது இல்லையா? வறுபட்டு எடுத்துடலாமா? எடுத்து தனியா பிளேட்ல வச்சுக்கலாம். ஓகே. இப்போ இதுல வந்து பால் ஊத்திக்கலாம். இப்போ நம்ம 1/2 லிட்டர் பால் ஆல்ரெடி காய்ச்சி வச்சிருக்கோம். இப்போ திருப்பி காய்ச்ச போறோம். காய்ச்ச போறோம். இப்போ பால் விட்டுக்கலாம்.
கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். கொதிச்சு கொஞ்சமா குறையணுமா? கொஞ்சமா கம்மியாகும். ஓகே. எந்த ஸ்டேஜ்ல நம்ம சக்கரை கண்டென்ஸ் மில்க்லாம் சேர்க்க போறோம்? நல்லா பாயில்ட் ஆனதுக்கு அப்புறம் லாஸ்டா சேமியா வெந்ததுக்கு அப்புறம்? இல்ல சக்கரை போட்டதுக்கு அப்புறம் ஃபைனலா தான் நம்ம சேமியா போட போறோம். ஓகே. சரி. இப்போ உங்க பசங்க எல்லாம் ஸ்கூல் விட்டு வந்தோடனே டக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸ் கேக்குறாங்க அப்படின்னா நீங்க என்ன மாதிரி பண்ணி தருவீங்க? இப்போ அவங்க ட்ரெண்டிங்கா சாண்ட்விச், ரோல், சிக்கன் ரோல் அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. நம்ம சாப்பிட்ட மாதிரிலாம் அவங்க சாப்பிட்றது இல்லை. இப்போ அவங்க டிஃப்ரெண்ட்டாக தான் கேட்குறாங்க. ஸோ பண்ணிடுவேன். 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸில் பண்ணி கொடுத்துருவேன். நீங்கள் பண்ணதுலேயே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது பசங்களுக்கு அடிக்கடி அம்மா இது பண்ணி கொடுன்னு கேட்பாங்கல்ல? ராகி சேமியா சாப்பிடுவாங்க ரொம்ப. அதுவும் சேம் எப்படி பண்ணுவீங்க? காரம் போட்டா? இல்லை ஸ்வீட்டாக தான் பண்ணுறது. தேங்காய்லாம் போட்டு ராகி சேமியாவை வேக வச்சுட்டு தேங்காய் நட்ஸ்லாம் போட்டு நாட்டு சக்கரை போட்டு கொடுக்குறது. அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும். மோஸ்ட்லி நாங்கள் கடையிலலாம் வாங்குறது இல்லை, வீட்டில் தான் பண்ணுவோம். வீட்டில் பண்ணி தான் கொடுப்போம் பசங்க. ஓகே, வெரி குட் வெரி குட். உங்கள் அம்மாவோட ஸ்பெஷல்னு ஏதாவது இருக்கா? அம்மா ஸ்பெஷல் வந்து பாட்டிக்கு தால்ச்சா செய்வாங்க. மட்டன் தால்ச்சா செய்வாங்க. அது வந்து அம்மாவோட ஸ்பெஷல். அது அவங்க கிட்ட கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நெய் சோறு செய்வாங்க. அதெல்லாம் அவங்க கிட்ட கத்துக்கிட்டேன். நெய் சோறுங்கிறது ரொம்ப சிம்பிளா இருக்கும்ல, அது எப்படி பண்ணுவீங்க? சிம்பிளா தான் இருக்கும், பட் அது கரெக்டா வராது. அதான் ஒரு சில பேருக்கு வராது. வராது. அது எப்படி பண்ணுவாங்க அம்மா? தேங்காய் பால்ல செய்வாங்க. கீ ரைஸ் வந்து தேங்காய் பால்ல. ரெசிபி தெரிஞ்சா சொல்லலாம் நீங்க. பாஸ்மதி ரைஸ், அதுக்கப்புறம் தேங்காய் பால், திக்கான தேங்காய் பால், கீழே வந்து மசாலாஸ்லாம் ஃப்ரை பண்ணிட்டு நம்ம பிரியாணி தம் போடுறோம்ல அதே மாதிரி தான் தேங்காய் பால் மட்டும் ஊற்றி தம் போடணும். கீ ரைஸ் நெய் சோறுங்கிறது தேங்காய் பால்ல செய்யணும். இப்போ நம்ம சாப்பிட்டு முடிச்ச உடனே ஒரு ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணும்ல, அந்த சமயத்தில் வந்து டக்குன்னு கேட்டால் என்ன ஸ்வீட்? நான் தான் வெள்ளத்தை கையில் கொடுத்துருவேன். அப்படியா? ஆமா, ஸ்வீட் தானே கேட்குறாங்க. வெள்ளமும் ஸ்வீட்டு தானே. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். ஸ்வீட் அதிகமாக இப்போ நாங்கள் பண்ண மாட்டீங்க. ஓகே ஓகே. இந்த மாதிரி காரமான ஐட்டம் மட்டும்தான். சரி, ஸ்வீட் எதுவுமே சேர்க்கறதே இல்லை. கேட்கறதே இல்லையா பசங்க? பசங்க கேட்க மாட்டாங்க. என் பசங்க ஸ்வீட்டே சாப்பிட மாட்டாங்க. ஓகே, வெரி குட்மா. ரொம்ப சமத்தா இருக்காங்க. ஸ்வீட்டாவே சாப்பிட மாட்டாங்க. இப்போ இது நல்லா காஞ்சிருச்சு. இது நல்லா காஞ்சி. சுகர் போட்டுடலாம். சக்கரை லைட்டாக கரையணும். சக்கரை லைட்டாக கரையணும். ஓகே. இப்போ இதோடய நம்ம வந்து கண்டென்ஸ் மில்க்கும் ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பால் நல்லா காய்ச்சியாச்சு, சக்கரை தேவையான சக்கரையும் போட்டாச்சு. இப்போ கண்டென்ஸ் மில்க் தகுந்த மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா அதுலேயும் ஸ்வீட் இருக்கும், சக்கரையிலையும் இருக்கும். தகுந்த மாதிரி பார்த்துக்கணும். ஓகே, போட்டுடலாம். திக்னஸ்க்காக தான் போட்டுறது. கண்டென்ஸ் மில்க்கும் சேர்த்தாச்சு. இப்போ சேமியா சேர்க்க போறோமா? சேமியா இப்போ சேர்த்துக்கலாமா? இல்ல இது கொஞ்சம் கொதிக்கணும். ஓகே. இப்போ வந்து சக்கரை அப்புறம் கண்டென்ஸ் மில்க்கும் சேர்த்து நல்லா கொதிச்சிடுது. இப்போ சேமியா சேர்த்துடலாமா? போட்டுருவா? போட்டுருங்க. இப்போ சேமியாவும் சேர்த்து ஒரு கொதி வந்தாச்சு. அடுத்து பாதாம் போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். பாதாமும் நம்ம பட்டையும் வச்சுருக்கோம், ஃப்ரை பண்ணியிருக்கோம். அதை போட்டுட்டு கொஞ்சம் கார்னிஷிங் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், போதும். ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணிடலாம். ஷீர் கோர்மா ரெடி. ஓகே, ரொம்ப சிம்பிளாக நீங்கள் டக்குன்னு பண்ணிடலாம். நல்ல மெல்லிஸ் சேமியா இருந்ததுன்னா லாஸ்ட்டாக போட்டால் நல்லாவே வெந்துடும். ஷீர் கோர்மா ரெடி. இப்போ இதை பிளேட்டிங் பண்ணிடுவோம். ஷீர் கோர்மா செய்முறை.
ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேன்ல நெய் விட்டு சேமியாவை வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதே பேன்ல நெய் விட்டு ஒரு சின்ன பீஸ் பட்டை, பாதாம் பருப்பு அதையும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பால் நல்லா கொதிச்சு கொஞ்சம் குறைஞ்சி வரும்போது சர்க்கரையும் சேர்த்துட்டு கண்டன்ஸ் மில்க்கையும் சேர்த்து ஒரு கொதி வரும்போது வறுத்து வச்சிருக்க சேமியாவையும் சேர்த்து நல்ல ஒரு கொதி விடுங்க. அதுக்கப்புறமா லாஸ்டா இறக்கும் போது வறுத்து வச்சிருக்கிற பாதாம் பருப்பும் அந்த பட்டையும் சேர்த்து போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு இறக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய ஷீர் கோர்மா ரெடி. எங்கள் ஷோக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு ஒரு ஸ்வீட் பண்ணி காமிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு வந்து டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட். இந்த டிஷ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஜெயா டிவிக்கு ரொம்ப நன்றி. இந்த எபிசோடில் நம்ம வந்து மகாராஷ்டிரியன் ஸ்பெஷலாக காந்தா போஹா அப்புறம் மசாலா பாத் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், நீங்கள் டக்குன்னு பண்ணிடலாம். நான் சொன்ன மாதிரியே வந்து போன எபிசோட்லேயே நான் வந்து கோடா மசாலா எப்படி பண்ணுறதுங்கிறத சொல்லி கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த மசாலா பாத் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது வந்து நம்மளுடைய கெஸ்ட் வந்து அவங்களுடைய ஸ்பெஷலாக ஷீர் கோர்மா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தாங்க. டெஃபினட்டாக அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்ரா முரளி. நன்றி, வணக்கம். இது உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ரசிக்க ருசிக்க.